கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் வடகோவை பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் முழு திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மண்டல தலைவர் அப்துல் வஹாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா கலந்து கொண்டு காமராஜரின் சிறப்பு குறித்து முழக்கமிட்டார். இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும். அனைத்து தரப்பு மக்களும் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்க வேண்டும் என்றனர். மேலும் திமுக ஆட்சியானது தமிழர்களை வஞ்சிக்கும் ஆட்சியாக இருக்கிறது. மது குடிக்க வைத்து கெடுப்பது படுகொலைக்கு சமம்தான். எனவே நாம் தமிழர் கட்சியால் தான் சிறப்பான ஆட்சி அமைக்க முடியும் என்று தெரிவித்தனர். உடன் சின்னத்தம்பி, கோபாலகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா. தமிழகம் இன்னைக்கு ஒரு பாலைவன ஆட்சியில் இருக்கு. திமுக ஆட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியாக இருந்து வருகிறது. நம்ம கடந்த கால வரலாறுல பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த முறை குண்டு போட்டு அழிப்பது மட்டுமே இனப்படுகொலை அல்ல, குடிக்க வைத்து கெடுப்பதும் இனப்படுகொலை தான் என்று சொல்லும் வகையில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 65 பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் கொடுத்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சது தப்பு, கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோதத்துக்கு எதிரானது. அப்போ கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் கொடுப்பது எந்த வகையில் சட்டத்திற்கு உரியது? இந்த கொடுமையான ஆட்சி காலத்தில் ஒரு பாலைவனத்தில் இருப்பது போல தமிழர்கள் பெரும் வறட்சியை சந்திச்சு வர்றாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஐயா காமராஜர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர்களில் கடைசியாக கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று இந்திய விடுதலைக்காக போராடி பல சிறைகள் சென்றவர் ஐயா காமராஜர். அவர்களை நினைவில் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு தெரியும், தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, கருணாநிதி 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்னு. இப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தன்னுடைய வேட்டி சட்டையை தாண்டி ஒரு சொத்தையும் சேர்த்து வைக்காத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி புகழ் வணக்கம் செலுத்துவதில் மிக இனக்கடமையோடு, நன்றியோடு, பெருமையோடு நாங்கள் அவருக்கு இன்றைக்கி புகழ் வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம். அந்த வகையில் மிக விரைவில் இந்த திராவிட குள்ளநரிகளின் ஆட்சிகளை முற்று முழுதுமாக அழித்து ஒழித்து சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்கள் நாம் தமிழராய் ஒன்றிணைந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு, உண்மையான தமிழர்களின் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் என்று இந்த தமிழர் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய 121வது பிறந்தநாள் விழாவை நாம் தமிழர் பெருமையோடு இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஐயாவுடைய திருவுருவ சிலைக்கு இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவிக்கின்றோம். எல்லோரும் காமராஜரை போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் மட்டும்தான் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லுகிறோம். மற்றவர்களாக காமராஜர் போல் முதல்ல காமராஜர் வாழ்க்கையை வரலாறு படித்தா போதும். சட்டை பாக்கெட்டில் 160 ரூபா பணத்தோடு இறந்து போனார். இன்றைக்கி பல கோடிகள் சொத்துக்களை சேர்த்து இந்த திராவிட மாடல் அரசு எத்தனை கோடி சொத்து இருக்குன்னே தெரியாது. ஆசியாவில் மிக பணக்காரங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வரலாறு, அவர் மாதிரி வாழக்கூடிய, அவர் மாதிரி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால் உறவுகள் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். வந்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.